டெல்டா மாவட்டங்களில் மட்டும் சுமார் 30 லட்சம் மூட்டை நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் சாலையில் குவித்து வைக்கப்பட்டு மழையில் நனைந்து வீணாகி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. அதிமுக ஆட்சியை போன்றே தினமும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விடிய அரசுக்கு புரட்சித் தமிழர் வலியுறுத்தல். பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலின் சிறப்பம்சங்கள் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்ட பிரதமர் மோடி, இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் இந்திய படைகளின் திறனை பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். आज का ये दिन ये दृश्य अद्भुत है. आज मेरे एक और हमें तड़पाते हैं तो चिट्ठी आती है तो पूछे जाती है कि घर कब आओगे, कि घर कब आओगे, लिखो कब आओगे. தமிழகம் முழுவதும் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்த மக்கள். இரவை வண்ணமயமாக்கி வான வேடிக்கைகள். தலைநகர் சென்னையில் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்த மக்கள். இரவை ஒளிமயமாக்கும் வகையில் புஸ்வானம், கம்பி மத்தாப் உள்ளிட்டவற்றை கொளுத்தியும் வானை வண்ணமயமாக்கும் வகையில் ராக்கெட்களை பறக்கவிட்டும் உற்சாகம். தீபாவளியொட்டி வான வேடிக்கையால் ஜொலித்த மதுரை மாநகரம். குடும்பமாக பட்டாசுகளை வெடித்து உற்சாக கொண்டாட்டம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இரவு நேரத்தில் வான வேடிக்கையால் ஜொலித்த நகரம். தீபாவளியொட்டி ஒரே நேரத்தில் ஏராளமானோர் பட்டாசுகளை வெடித்ததால் வண்ணமயமாக காட்சியளித்தது. தீபாவளி பண்டிகையை நாடு முழுவதும் பட்டாசுகளை வெடித்து கோலாகலமாக கொண்டாடிய மக்கள். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் வண்ணமயமான பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர்.
ஜம்மு காஷ்மீரின் காசிகுண்ட் பகுதியில் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள். தங்கள் முகாமில் தீபங்களை ஏற்றி தீபாவளி கொண்டாடிய வீரர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தீபாவளியொட்டி லேசர் ஜாலத்தில் நடந்த ஒளி நிகழ்ச்சியை கண்டு ரசித்த மக்கள் விதவிதமான ராமாயண காட்சிகளை தத்துரூபமாக ஒளியை பாய்ச்சி வடிவமைத்து அசத்தியதால் பார்வையாளர்கள் பரவசம். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் டெல்லி லட்சுமி நாராயண் கோயில், பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோயில்களில் ஒளி விளக்குகளால் ஜொலித்தன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அரசு கட்டடங்கள், நகர வீதிகள் வண்ணமயமான விளக்குகளால் மிளிர்ந்தன. தீபாவளியொட்டி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா தட்சிணேஸ்வரர் காளி கோயிலிலும், உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள லட்சுமி தேவி கோயிலிலும் சிறப்பு வழிபாடு. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் லட்சுமி கோயிலிலும், பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் துர்கியானா கோயிலிலும் தீபாவளியொட்டி பக்தர்கள் பக்தி பெருக்குடன் வழிபட்டனர். தீபாவளியை ஒட்டி பொதுமக்கள் நேற்றிரவு முதல் பட்டாசுகளை வெடித்த நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மோசமடைந்துள்ள காற்றின் தரம். ஸ்டாலின் அரசின் திட்டமிடலின் தோல்வியால் காற்றின் தர குறியீடு சென்னையில் 109ஆகவும், செங்கல்பட்டில் 115 மற்றும் கோவையில் 108ஆகவும் உள்ள அவலம். சென்னையில் புழல் செங்குன்றம் நெடுஞ்சாலையில் பனிமூட்டம் போல் சூழ்ந்த புகை மூட்டம். சாலையை பட்டாசு புகை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல். தீபாவளியன்று தலைநகர் டெல்லியில் காற்றின் சராசரி தர குறியீடு 345ஆக அதிகரிப்பு. அதிகபட்சமாக வஜிர்பூரில் 423ஆகவும், துவாரகாவில் 417ஆகவும், அசோக் விகார் மற்றும் ஆனந்த் விகாரில் 404ஆகவும் காற்றின் தர குறியீடு பதிவு. இந்த வருட தீபாவளியை தங்களுக்கு கருப்பு தீபாவளியாக மாற்றிய விடியா மாநகராட்சி ஆணையருக்கு சென்னை ஸ்டான்லி அருகே கருப்பு தீபாவளி வாழ்த்து தெரிவித்த தூய்மை பணியாளர்களை அராஜகமாக கைது செய்த ஏவல்துறை. அடித்தட்டு மக்களின் வாழ்வை சீரழித்த விடியா அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க கூட ஜனநாயக நாட்டில் சுதந்திரம் இல்லையா என ஸ்டிக்கர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் ஆவேச கேள்வி. சென்னை மாநகராட்சியில் 5வது மண்டலத்தையும் 6வது மண்டலத்தையும் எங்கள் கமிஷனர் குமரகுருபர் அவர்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை பறித்து 3 மாசமாக எங்களை நடுத்தருவில் நிற்க வச்சிருக்காரு. எங்களுக்கு தீபாவளியே இல்லை. மதுரை மாநகராட்சியின் முறையான திட்டமிடல் இல்லாததால் மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தீபாவளி பண்டிகை என்று தேங்கிய குப்பைகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம்.
மக்களின் வரிப்பணத்தை சுருட்டுவதிலேயே குறியாக இருக்கும் திமுக மாநகராட்சி நிர்வாகம் முறையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காததால் கடும் சிரமத்துடன் குப்பைகளை அள்ளும் தூய்மை பணியாளர்கள். தீபாவளி தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்ற தென் மாவட்ட மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதற்கு ஏதுவாக திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அக்டோபர் 22ஆம் தேதி திருநெல்வேலியிலிருந்து இரவு 11:55 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:55 மணிக்கு சென்னை எழும்பூர் சென்றடையும் என அறிவிப்பு. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சென்னையில் இருந்து 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு பயணித்த நிலையில் வெறிச்சோடிய சென்னை மாநகர சாலைகள் எந்நேரமும் பரபரப்பாக காணப்படும் மெரினா கடற்கரை சாலை வெறிச்சோடியது. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே 16 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கி 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த 20 நாட்களில் சிறுமிகளுக்கு எதிராக அரங்கேறிய பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக 60 போக்சோ வழக்குகள் பதிவு. அப்பா அப்பா என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் மிட்டாய் வாங்க கடைகளுக்கு கூட பாதுகாப்பாக செல்ல முடிவதில்லை என பெற்றோர்கள் வேதனை. சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் துணி தைக்க வந்த 14 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டெய்லர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் சிறுமிகள் மட்டுமின்றி சிறுவர்களும் பாலியல் அத்துமீறல்களால் கதறும் நிலையில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் கடந்த 20 நாட்களில் பெண்களுக்கு எதிராக 28 பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் அரங்கேறிய கொடூரம். செயலிழந்த காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் துன்புறுத்தப்படும் நிலையில் பெண்களுக்கான பாதுகாப்பில் தமிழகம் தலைகுனிந்து கிடப்பதாக எழும் விமர்சனம். மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை அம்பத்தூரில் இருந்து ஆந்திராவிற்கு 50 கிலோ கஞ்சாவை காரில் கடத்தி வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். போதையின் பாதையில் இளைஞர்கள் பயணிப்பதை தடுக்க திறனற்ற விடிய அரசின் ஏவல் துறை இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் குட்கா பொருட்கள் சிக்கியது. அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து காவல்துறை இணையாக இருந்த தமிழக காவல்துறை விடிய ஆட்சியில் செயலற்று போயுள்ளதால் துணிகரத்துடன் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் அவலம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள வரகநேரி பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் வெட்டி கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் புதூரில் கேலி கிண்டல் பேசிய தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது துளியும் பயம் இல்லாததால் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என நினைப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வேம்படி தாளம் அருகே 3/4 சவரன் நகைக்காக காதுகளை அறுத்து மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். வீட்டிற்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த மாரியம்மாள் என்ற மூதாட்டியை கொலை செய்து அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம்.
தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மதுவினால் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி அடித்துக் கொலை. பள்ளத்தூர் ஆற்றுப்பாலத்தில் மது அருந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் தேங்காய் லோடு ஏற்றும் தொழிலாளி பாண்டியராஜன் கொலை செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே செம்மேடு கிராமத்தில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி பார்த்திபன் என்பவர் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகை என்று ஒரே நாளில் 6 கொலைகள் அரங்கேறியதால் மக்கள் அதிர்ச்சி. தீபாவளிக்கு வாழ்த்து கூறக்கூட மனமில்லாத ஸ்டாலினுக்கு மக்களை காக்கவும் மனம் இல்லையா என மக்கள் ஆவேசம். தமிழகத்தில் கடந்த 20 நாட்களில் 75 கொலை அரங்கேறி காவல்துறை என்று ஒன்று இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு கொலைக்களமாக மாறிய தமிழகம். சட்டம் ஒழுங்கை கட்டி காப்பாற்றுகிறோம், தமிழகத்தை தலை நிமிர்த்துவோம் என்று வெறும் விளம்பரத்தை மட்டுமே பரப்பி வரும் ஸ்டாலின் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காவல்துறையை ஏவல் துறையாக வைத்திருப்பதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் மது போதையில் பேருந்தை வழிமறித்து ரகளில் ஈடுபட்ட ஆசாமியை பேருந்து ஓட்டுநர் காலனியால் துரத்தி அடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்ததுடன் கள்ளச்சந்தை மது விற்பனையும் விடிய அரசின் ஏவல்துறை கண்டு கொள்ளாமல் இருப்பதால் மதுபோதை ஆசாமிகளின் அடாவடி அதிகரித்திருப்பதாக மக்கள் புகார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே ஆலங்கொம்பு பகுதியில் கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற போதை ஆசாமி பாதசாரி மீது அராஜகத்தில் ஈடுபட்ட அவலம். தட்டி கேட்ட 3 பேரை அரிவாளால் வெட்டியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததால் மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் மழையால் 2 குழந்தைகள் 10 பெண்கள் உட்பட 20 பேர் உயிரிழந்த சோகம். ஸ்டாலின் அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பதாக குற்றச்சாட்டு. மழைக்காலத்தில் மின்சாரம் குறித்து மின்னகம் அழைப்பு மூலம் புகார் அளிக்கும் பொதுமக்களுக்கு காத்திருப்பு நேரம் 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தகவல். அறிவிக்கப்படாத மின்தடை பல மணி நேரம் நீளும் நிலையில் 10 நொடிகளில் உதவி கிடைப்பதால் என்ன பயன் என்று மக்கள் ஆச்சரியம். வடசென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசு மாநகராட்சி நிர்வாகம் சாலையில் ஆங்காங்கே பள்ளத்தை தோண்டியுள்ளதால் சாலை எது பள்ளம் எது என தெரியாமல் தவித்த வாகன ஓட்டிகள். சென்னை பள்ளிக்கரணையில் பெய்த சாதாரண மழைக்கு சாலைகள் சேரும் சகதியாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. மழைக்காலம் வருவதற்கு முன்பே சாலைகளை சீரமைக்காமல் மழைக்காலம் வந்த பின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது போல் ஸ்டாலின் கண்துடைப்புக்காக ஆய்வு நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தளிஞ்சி மலைவாழ் கிராமத்தில் பரிசலில் கூட்டாற்றை கடக்க முயன்ற இருவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் சடலமாக மீட்கப்பட்ட பரிதாபம். ஆற்றை கடக்க உயர்மட்ட பாலத்தை விடிய அரசு அமைத்துக் கொடுக்காததால் பழங்குடியின மக்கள் பரிசலில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து உயிரை இழக்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு பகுதிகளில் அரசு உத்தரவை மீறி செயல்படும் பட்டாசு கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சமாக பட்டாசுகளை பெற்று சென்றதால் அதிர்ச்சி. நாட்டு வெடி விற்கும் பட்டாசு கடைகள் விபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பும் மக்கள் விடிய அரசின் ஏவல் துறையினர் மக்களின் பாதுகாப்பை விட லஞ்சம் பெறுவதிலேயே குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பணியின் போது அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டதால் மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். கூடுதல் பணி, ஓய்வின்மை போன்றவற்றால் உடல் நலம் பாதிக்கும் போக்குவரத்து கழக ஊழியர்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பட்டாசு தீப்பொறி விழுந்து தீப்பெட்டி குடோனில் பயங்கர தீ விபத்து. விடிய அரசின் தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்படாததால் தீப்பெட்டி குடோன் தீக்கிரையாகி பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தீப்பெட்டிகள் சாம்பலாகின. மதுரை மாவட்டம் விளாங்குடி அருகே பழைய பிளாஸ்டிக், காகிதம் மற்றும் உலோக கழிவுகளை சேமித்து வைத்திருந்த கிடங்கில் தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் தாமதமாக வந்ததால் அனைத்தும் முற்றிலும் தீயில் கருகி நாசம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசால் கட்டப்பட்டுள்ள புல்லூர் தடுப்பணை நிரம்பி தமிழக பகுதியில் உள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பூஜை செய்து வரவேற்க சென்ற 3 குழந்தைகள், 6 பெண்கள் உட்பட 17 பேர் வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் அனைவரும் கயிறு மூலம் பாதுகாப்பாக மீட்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, பெரம்பலூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் தொடர் மழையால் வஞ்சி ஓடை மற்றும் இரட்டை வாய்க்கால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காவலர், தீயணைப்புத்துறை மற்றும் சீனி முகமது நகர் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதி. மழை தொடரும் நிலையில் நீர்நிலைகளில் நீரின் அளவையும் கழிவுநீர் பாசன கால்வாய்களையும் கண்காணித்து விடிய அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். தூத்துக்குடி மற்றும் புறநகர் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் தேங்கியிருக்கும் அவலம். மழைக்கால முன்னேற்பாடுகள் எடுக்காமல் பெயரளவில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு. நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் மீண்டும் குவஹாத்தி விமான நிலையத்திலேயே அவசரமாக தரையிறக்கம். தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதாவுக்கு மதுரை காமராஜர், மனோன்மணியம் சுந்தர்னார், மதர் தெரசா மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு. கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை கொண்டு வந்தபோது திமுக எதிர்த்துவிட்டு தற்போது இதற்காக புதிய மசோதாவை கொண்டு வருகிறது என்று கேள்வி. $10,650 புதிய இளங்கலை மருத்துவ இடங்கள் மற்றும் 41 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல். ஆணையத்தின் ஒப்புதலால் முதுகலை இடங்கள் 5,000 அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்ப்பு. இந்தியாவில் முதன்முறையாக நபித்ரோமைசின் என்ற பெயரில் ஆன்டிபயாட்டிக் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவிப்பு.
இது சுவாச நோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுவதாகவும் குறிப்பாக புற்றுநோயாளிகள் மற்றும் கட்டுப்படுத்த முடியாத நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் ஜிதேந்திர சிங் தகவல். சென்னை ஓஎம்ஆர் சாலை மேட்டுக்குப்பம் பகுதியில் மழை நின்று 2 மணி நேரம் கடந்தும் மழைநீர் வடிகால் வழியாக வடியாமல் சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மழைநீர் வடிகால் பராமரிப்பில் அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது மக்கள் கடும் அதிருப்தி. சென்னை அடுத்த வேலப்பன் சாவடி ஐயப்பன் தாங்கலை இணைக்கும் நும்பல் சாலை உரிய பராமரிப்பின்றி உயிர்பலி கேட்கும் அளவிற்கு பள்ளங்களாக காட்சியளிக்கும் அவலம். ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் செயல்படுவதால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் நும்பல் சாலையை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தும் பணியை தொடங்காத திருவேற்காடு நகராட்சிக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை நீர்மட்டம் நடப்பாண்டில் 7வது முறையாக முழு கொள்ளளவான 12 அடியை எட்டியதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விடியா அரசு இந்த முறையேனும் காவிரி நீர் வீணாக கடலில் சென்று கலக்காமல் கடைமடைக்கும் கிடைக்கும் வகையில் அணையை முறையாக திறக்க விவசாயிகள் வலியுறுத்தல். தீபாவளி பண்டிகைக்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சுமார் 20 லட்சம் மக்கள் சென்ற நிலையில் போக்குவரத்து நெரிசல் இன்றி காணப்படும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கடந்த 3 நாட்களாக 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பேருந்துகள் மூலம் சொந்த ஊர் சென்றதால் வெறிச்சோடி காணப்படும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் சிறையில் உள்ள கைதிகளின் குழந்தைகள் பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ச்சி. குல்காம் பெசு புலம்பெயர்ந்தோர் காலனியில் உள்ள காஷ்மீர் பண்டிட் குடும்பத்தினரின் குழந்தைகள் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடினர். கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 12 பெண்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. தக்சிண கர்நாடகாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்த பெண்கள் மருத்துவமனையில் அனுமதி. உத்தரப்பிரதேச மாநிலம் பஹரைச்சில் தீபாவளியை ஒட்டி செயல்பட்டு வந்த தற்காலிக பட்டாசு சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தால் வாடிக்கையாளர்கள் அலறியடித்து ஓட்டம். दिवाली की தீ உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் பெரிய அளவிலான சேதம் மற்றும் விபத்து தடுக்கப்பட்டதுடன் உயிரிழப்பும் எதுவும் ஏற்படவில்லை என்பதால் மக்கள் நிம்மதி. ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா தொடர்ந்தால் இந்தியாவுக்கான வரிகள் கடுமையாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல். இந்திய பிரதமர் மோடியுடன் தான் பேசியதாகவும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கப் போவதில்லை என பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் வாஷிங்டனில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் தகவல். துபாயில் இருந்து ஹாங்காங் சென்ற சரக்கு விமானம் ரன்வேயில் தரையிறங்கிய போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த கடலுக்குள் பாய்ந்து விபத்து. விபத்தில் விமானிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் ரன்வே அருகே பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் 2 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் 4.7 ரிக்டர் அளவில் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதி. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வுக்கான மையம் தகவல். பிரேசிலில் பெர்னாம்புக்கோ மாகாணம் புரோமாடோ நகருக்கு சுற்றுலா சென்ற பேருந்து சாலோவா நகர் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து மணல்மேட்டில் மோதி கவிழ்ந்து விபத்து.
17 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக இறந்த நிலையில் படுகாயம் அடைந்த 13 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. இஸ்ரேல் அமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட 9 நாட்களில் விரிசல் ஏற்படுத்தி இருதரப்பும் மீண்டும் சண்டையிட முனைப்பு. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி மீண்டும் மோதலில் ஈடுபட முனைவதால் உலக நாடுகளும் காசா மற்றும் இஸ்ரேலில் உள்ள அப்பாவி மக்களும் கடும் அதிர்ச்சி. தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகர் பிரபாஸ் சமூக ஊடக பிரபலம் இமான்வி நடிப்பில் உருவாகும் தி ராஜா சாப் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. சீதாராமம் பட இயக்குனர் அனு ராகவபுடி இயக்கும் இந்த திரைப்படம் வரும் 2026 பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிப்பு. பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் 3 நாட்களில் உலக அளவில் 66 கோடி ரூபாய் வசூலை கடந்ததாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ள இத்திரைப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைத்துள்ளார்.